வல்லவர் சுத்த பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை இறைவேறத்துக்கு நன்றி அப்பா. உடைய நாமத்தை உயர்த்துக்கிறோம்ப்பா, மகிமைப்படுத்துகிறோம்ப்பா. நீங்கள் பேசுங்க, வாயோடு இருந்து இடைப்படுங்க. உடைய வார்த்தைக்கு மகிமை வெளிப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தாழ்மை உள்ளவருக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறாராம். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். உண்மையாக இருங்க, ஒரு பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், நீதியின் வலது கரத்தில் உன்னை தாங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுவார். பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களை தாங்கி தப்புவித்து நடத்துவார். இந்த 20,000 நேராக போகலாம். நீதிமொழிகள் 10:27. கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். பாருங்க, யோபு குறித்து 1வது அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. யோபு நீதிமான், கர்த்தருக்கு பயப்படுகிறவன். அந்த வசனத்தை வாசிக்கலாமா? யோபு 1வது அதிகாரத்தில் பாரு, ஆண்டவர் சாட்சி சொல்கிறார் இல்லையா? முதல் பேராகிராஃபில் கடைசி வார்த்தை வரும். யோபு புஸ்தகம் 1 கடைசி. யோபு குறித்து அவன் உத்தமன், அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமா இருந்தான். அப்போ தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு. அப்போ யோபு ஒரு தேவனுக்கு பயப்படுகிற மனிதன். யோபு மனைவி ஒரு தடவை சொல்றா, இன்னுமா உத்தமத்தில் இருக்கிற, தேவனை தூசித்து ஜீவனை விடியா. அது சொல்றாரு, நீ கர்த்தருக்கு பயப்படுறது இல்லையா? பைத்தியக்காரி பேசுறது போல பேசுற. கர்த்தருக்கு நன்மை பெற்றனா தீமையை பெறக்கூடாதா? அப்படி சொல்றாரு. ஆண்டவர்கிட்ட தான் நன்மை பெற்றோம், வாயினால பாவமே செய்யலையா. 2வது அதிகாரத்தில் பாரு, அந்த வசனம் அருமையான வசனம். யோபு 2 பாரு. பைத்தியக்காரி பேசுறது போல யோபு. அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய், தேவன் கையிலே நன்மையை பெற்றனா தீமையையும் பெற வேண்டாமோ என்றான். அதுக்கு முந்தின வசனத்தை பாரு. இன்னும் அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூசித்து ஜீவனை விடும் என்றாள். அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய், தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. பேச்சில் கூட தேவனை துக்கப்படுத்தல, குற்றப்படுத்தல. ஆனால் என்ன நடந்தது? 42வது அதிகாரத்தில் யோபின் முகத்தை கர்த்தர் பார்த்தாரு, சிறையிருப்பு மாறிச்சு, முன்னிலைமை பின்னிலைமையே ரெட்டிப்பு ஆசீர்வதிச்சாரு. 140 வருஷம் உயிரோட வாழ்ந்தாராம். அதை மட்டும் பாயிண்ட் அவுட் பண்ணப்பா. 140 வருஷம், 4 தலைமுறை பார்த்தார். இதற்கு பின்பு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான். ஆமா, இப்போ யோபு வாழ்க்கையில் அந்த சோதனையில் தன் குடும்பம், பிள்ளைக எல்லாருமே கைவிட்ட நிலைமை. சிநேகிதர்கள்லாம் பயங்கரமாக ஆறுதல் படுத்துகிற மாதிரி துக்கப்படுத்தி போயிடறாங்க. இந்த நிலைமையில் ஓட்டை வச்சு சொரிஞ்சு தோல் முதல் அழுகி போச்சுங்கிறாரு. நான் அவரை பார்ப்பேன், மண்ணில் வந்து நிற்பார், அந்நிய சொந்த கண்களை காண்பேன். இந்த விசுவாச அறிக்கையை பேசி பேசி யோபு சிநேகிதரை பார்த்து சொல்கிறாரு, என் தாசனாகி யோபு போல் நீங்களாம் நிதானமாக பேசலை, போய் அவன் ஒப்புரவாங்கிட்டார். இப்படிலாம் யோபு தேவனை கனம் பண்ணினார், தேவன் யோபுவை கனப்படுத்தினார். அந்த சோதனைக்கு பிற்பாடு அவன் 140 வருஷம் நல்ல ஒரு 4 தலைமுறையை காணுகிற ஒரு மனிதனாக வாழ்ந்திருக்கிறாரு. அவன் கர்த்தருக்கு பயந்ததுனால கர்த்தரே சாட்சி கொடுக்குறாரு, அவன் ஆயுசு நாட்களில் பெருக பண்ணினார். ஆண்டுடைய பிள்ளை, இந்த செய்தி கேட்குற உன் வாழ்க்கையில் எத்தனை சோதனைகள் வந்தாலும் அதை நம்ம கர்த்தர் சாதனையாக மாற்றி, அந்த சோதனைக்கு பின்னாடி பல ஆசீர்வாதம். ஆதியாமத்தில் கடைசி வரைக்கும் முற்பிதாக்கள் எல்லாம் சோதிக்கப்பட்டுக்கிறாங்க. இந்த சோதனையில் வெற்றி பெற்று பல மடங்காக உயர்த்தப்பட்டிருக்கிறாங்க. இந்த வேளையில் சில சோதனை காலங்களில் பொறுமையாக இருங்க, அவிசுவாசப்பற்றாதீங்க, மனம் பதறி பேசிடாதீங்க. கர்த்தருடைய வேலை வரப்போது உங்களை ஆசீர்வதித்து உங்களை தீர்க்காயுசாய் நடத்துவார். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.